இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்பவே அவனை அரெஸ்ட் பண்ணுங்க. டேய், ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாம தாலி கட்டிடுவியா நீ? ஒரு நிமிஷம் மேடம், நீங்க இங்க? இந்த பையன் பண்ணது தப்புதான். ஆனா அதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது பாதிக்கப்பட்ட பொண்ணும் அவ குடும்பமும் தான். அவங்க யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்க அவனை அரெஸ்ட் பண்ணுங்க. ஏமா, நீ இவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறியா? சார், ஏங்க, அவன் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கான். கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஏங்க ஏங்க, அவன் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கான். புருஷன் இருந்தும் இல்லாம வாழறது எவ்வளவு கஷ்டம்னு என்கிட்ட கேளுங்க. நான் அதை அனுபவிச்சிருக்கேன். எவ்வளவோ கஷ்டப்பட்டு நான் என் 2 பொண்ணுங்களையும் வளர்த்திருக்கேன். என் நிலைமை என் 2 பொண்ணுங்களுக்கும் வரக்கூடாது. நாங்க எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கலங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்கல. சார், இவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க ரெடியா இல்ல. இது அவங்க குடும்ப விஷயம், அவங்களே பாத்துக்கட்டும். சரிங்க மேடம், நீங்க இந்த சொசைட்டில எவ்வளவோ நல்லது பண்ணிருக்கீங்க. நீங்க சொல்றதால நாங்க போறோம். ஆனா இவனால ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா வராம நான் பாத்துக்கிறேன். சரிங்க மேடம், நான் வரேன். மீனாட்சி, ஒருத்தன் வலுக்கட்டாயமா கழுத்துல தாலி காட்டுனா அதை ஏத்துக்கிட்டு வாழணும்னு அவசியம் இல்லதான். நான் ஒன்னும் தாலியோட பெருமை எல்லாம் உனக்கு சொல்லி கிளாஸ் எடுக்க போறதில்ல. ஆனா இந்த தாலி உன் கழுத்துல ஏறினதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு. கடைசி நொடியில இந்த பையன் இப்படி ஒண்ணு பண்ணிருக்கானா, அவன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் ஓடிட்டு இருந்திருக்கு. அதை கட்டுப்படுத்த முடியாம அவன் ஒரு முடிவெடுத்து அதை செஞ்சிட்டான். நீங்க அழாதீங்க. எப்படி மாறாம இருக்க முடியும்? என் பொண்ணோட கல்யாணம் எப்படி எல்லாம் நடக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனா அவ வாழ்க்கை இப்போ எந்த நிலைமையில இருக்குன்னு பாருங்க. என்ன நடக்கும்னே தெரியல. எல்லாம் நல்லதா நடக்கும். மீனாட்சி, இந்த தாலி கட்டிட்டதால கல்லானாலும் கணவன், உள்ளானாலும் புருஷன்னு ஏத்துக்கிட்டு நான் உன்னை வாழ சொல்ல மாட்டேன். அப்படி சகிச்சுக்கிட்டு பிடிக்காத வாழ்க்கையை ஏத்துக்க வேண்டிய அவசியமும் இல்ல. ஆனா ஜீவா இப்படி பண்ணதுக்கு பின்னாடி ஒரு நல்ல காரணம் இருக்குமோன்னு எனக்கு தோணுது. நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணல. ஆனா ஒருத்தவங்க பக்கம் என்ன நியாயம் இருக்குன்னு தெரிஞ்சுக்காம